ஸோ குட் ஈவினிங். ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் நான் வந்து ஒரு கான்செப்ட் நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் நம்ம ஒவ்வொரு கேள்வியாக எடுத்துப்போம். 9 மணிக்கு இந்த ப்ரோக்ராம் முடியும். இப்போ நம்ம இந்த ஜூம் மீட்டினுடைய பர்பஸ் பார்த்தீங்களன்னா, எல்லா குழந்தைகளுக்கும் படிக்கணும்னு ஆசை, எல்லா பெற்றோர்களுக்கும் நிறைய அவங்கள படிக்க வைக்கணும்னு தான் ஆசை, எல்லா டீச்சர்களுக்கும் அவங்களுக்கு வந்து நிறைய மார்க் வாங்க வைக்கணும்னு தான் ஆசை. என்ன காரணங்களாலையும் அதில் சில பிரச்சனைகள்லாம் வரும். அது ஏன் என்னைக்கு தான் நம்ம குழந்தைகள் பொறுப்பேற்கப்படுறாங்க ஒரு ஃபாலோ அப் இல்லாம, அதுதான் நம்ம பேசிட்டு வரோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னென்ன, assertive discipline. I will make it bilingual so that some of you may not know Tamil, some of you may not know English, so we'll try to balance between these two groups of people. Assertive discipline அப்படின்னு சொல்லியிருந்தேன். Now what I mean is, we have to be guiding the children. குழந்தைகளுக்கு தான் என்ன செய்யறோம், படிக்கிறோமா படிக்கலையா, இதனால என்ன பாதிப்பு அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது. அதனால நாம தான் அதை நம்ம பொறுப்பேற்கணும். When a child is 4 years, 5 years, 6 years, 8 years, even 9 years, up to that, no problem. சின்ன குழந்தைகள் அவங்க இஷ்டத்துக்கு நடந்த அதனால பிரச்சனை கிடையாது. You know when the problem will be, they come to the 9th and 10th and +2. உங்க எல்லாருக்கும் தெரியும், ஒரு எம்பிபிஎஸ் சீட்டு நார்மலா மார்க் வாங்கி கிடைச்சதானா 5 வருஷத்து படிப்பை முடிக்கிறதுக்கு 1 lakh ஆகும். 5 years you will have to spend only 1 lakh. மார்க் வாங்கல அப்படின்னா you have to spend in lakhs. 1 கோடி 2 கோடி வந்துடும். So responsibility is with the parents. Parents தான் பொறுப்பேற்கணும். எதுக்கு பொறுப்பேற்கணும்னா டிசிப்ளின். நெக்ஸ்ட் டைம்ல இருந்து இந்த ப்ரோக்ராம் வரும்பொழுது ஐ வாண்ட் யூ டு சிட் வித் பேட் அண்ட் பென்சில் ஆல்சோ. டிசிப்ளின் அப்படின்னா ரொம்ப சிம்பிளா சொல்றேன், ஒழுக்கம். இப்போ நம்ம இந்த ஜூம் மீட்டிங் பண்றோம், நம்ம என்ன ஒழுக்கத்தை எதிர்பார்க்கிறோம் எல்லார்கிட்ட இருந்தோம் அப்படின்னா, உங்களுடைய வாய்ஸை மியூட் பண்ணுங்க, குறுக்க பேசாதீங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுதான் டிசிப்ளின். இப்போ என் முன்னால கிட்டத்தட்ட ஒரு 10-20 பேர் இருக்கீங்க. அதே மாதிரி தான் கிளாஸ்ல கூட வளர்ப்பு. யூ கேன் மேக் எ நோட் ஆஃப் இட். வளர்ப்பு மீன்ஸ் இன் இங்கிலீஷ் இட்ஸ் கால்ட் அப்ரிங்கிங் சொல்லுவாங்க. படிப்பு வேற, வளர்ப்பு வேற. அந்த குழந்தை தான் வளர்க்கணும், எப்படியும் இருக்கக்கூடாது. இப்படிதான் நீ வாழணும், இப்படிதான் இருக்கணும் சொல்லிக் கொடுக்க வேண்டியது பொறுப்பு பெற்றோர்கள் கிட்ட தான் இருக்கு. ஒரு ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்த்ததுனாலேயே, ஜஸ்ட் பிகாஸ் யூ அட்மிட் யுவர் சைல்ட் இன் அ ஸ்கூல், படிப்பு தானா வந்துடாது. இது வந்து நான் அடிக்கடி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவது உண்டு. நம்ம வீட்டில் ஒரு வாஷிங் மிஷின் வாங்குறோம். we purchased a வாஷிங் மிஷின். அதுல அழுக்கு துணியை போட்டு ஆன் பண்ணி விட்டுட்டோம்னா நம்ம கிட்ட இருக்க வேணவே வேணாம், 1 hour வெளியில தான் போயிட்டு வரலாம். திரும்பி வரும்பொழுது நம்ம அழுக்கு துணியெல்லாம் வெளுத்து ட்ரையே ரெடி போய் உணர்த்த வேண்டியதுதான் பாக்கி. ஸோ அதே மாதிரி ஒரு குழந்தைய கொண்டு போய் நம்ம ஃபீஸ் கட்டுறதுனாலயே அப்படியே போய் உட்காந்துருவாரு, அப்படியே படிச்சிருவாரு, 100க்கு 100 மார்க் வாங்கிடுவாரு. நோ, அவர் சில்ட்ரன் ஆர் நாட் லைக் தட். அதே மாதிரி ஒரு ரைஸ் குக்கர், அந்த ரைஸ் குக்கர் அரிசி போடுறோம், ஆன் பண்றோம், கூடவே நம்ம இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அது கூல் சத்தம் போடும்போது வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஸ்கூல்ல போய் சேர்த்ததுனாலே படிச்சிருவாங்கன்னு நினைக்காதீங்க. ஸோ வாட் இஸ் த ரோல் ஆஃப் எ பேரண்ட்னா, பொறுப்பு இருக்க வேண்டியது பெற்றோர்கள். 2 விதமான டிசிப்ளின் இருக்குங்க. ஸோ டிசிப்ளின் பாத்தீங்கன்னா எங்கெங்க இடத்துல ஒழுக்கமா இருக்கணும், வீட்டுல தான் முதல்ல ஒழுக்கத்தை ஆரம்பிக்கணும். அதுக்கு பொறுப்பு பெற்றோர்கள் தான். பள்ளிக்கூடத்துல வகுப்புல டிசிப்ளினுக்கு பொறுப்பு டீச்சர். ஸ்கூல் பஸ்ல ஏறுறாங்க அப்படின்னா அங்க டிசிப்ளினுக்கு பொறுப்பு அந்த பஸ் கண்டக்டரும் அந்த டிரைவரும். பிளே கிரவுண்ட் இருக்காங்க, விளையாடுறாங்க, அங்க இந்த பிடி மாஸ்டர்.
So first of all of us should understand we are responsible for educating the students on discipline. இதை கண்டிப்பா நோட் பண்ணிக்கோங்க. நிறைய பேரண்ட்ஸ் இன்னைக்கு சேர்ந்துருக்கீங்க. நாம இஷ்டத்துக்கு குழந்தைகளை வளர்த்துட்டு ஸ்கூலுக்கு போய் அவன் படிச்சு வருவான்னா வரமாட்டாங்க. வளர்ப்பு நல்லா இருக்கணும். நான் அடிக்கடி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவேன். We go to a market, we purchase let us say vegetables. நல்ல குவாலிட்டி வெஜிடபிள்ஸ் கொடுத்து வீட்டு மாண்டை கொடுத்தோம்னா அவங்க நல்லா சமைச்சு கொடுப்பாங்க. நாம வந்து முத்தின காய்கறி இல்ல அழுகிய பழம் இதெல்லாம் கொண்டு சமைச்சு கொடுனா அவங்களால சமைக்க முடியாது. மாவுக்கு அப்படின்னு நான் போட்டிருந்தேன் நானு. ஸோ குழந்தைகளை டிசிப்ளின் வளர்க்கணும். அதே மாதிரி பள்ளிக்கூடத்துலையும் டீச்சர்கள் நான் பாட்டு டீச் பண்ணிட்டே இருப்பேன், எல்லாரும் வந்து கேட்டுருவாங்க, கேட்டு நிறைய மனசுல பதிவு பண்ணிப்பாங்க, மார்க் வாங்கி நினைக்க கூடாது. ஸோ டிசிப்ளின். ஸோ இந்த வார்த்தையில அசர்டிவ் டிசிப்ளின் 2 வார்த்தை இருக்கு. அசர்டிவ் மீன்ஸ் கருத்துக்களை வலியுறுத்தி சொல்வது. 2 எக்ஸ்ட்ரீம் இருக்கு. நான் நேற்று கூட சொன்னேன். ஒன்னு சப்மிசிவ் பிஹேவியர், இரண்டாவது அக்ரெசிவ் பிஹேவியர். சப்மிசிவ் பிஹேவியர்னா பணிந்து போகுது. இப்போ நிறைய பெற்றோர்கள் வரும்பொழுது, சார் நான் சொன்ன வார்த்தை கேட்க மாட்டேன்றாங்க. என்ன செய்யறான்? போனா போது விட்டுறான் சார். அவர் வந்து செல்போன் கேட்க அடம் பிடிக்கிறாரு. என்ன பண்ணீங்க? அப்படியே கொடுத்துட்டேன். எனக்கு இந்த மாதிரி டைட்ஸ் பேண்ட் தான் போடணும்னு நான் சொல்றாரு அவரு. என்ன பண்ணேன்? அப்படியே விட்டுட்டேன். ஹேர் கட் இப்படிலாம் பண்ணணும், பிடிவாதம் பிடிக்கிறான். என்ன பண்ணேன்? அப்படியே விட்டுட்டேன். ஏமா அப்படியே விட்டீங்க? அது நம்மளெல்லாம் முடியாது சார். அவன் தலையெழுத்து, அப்படியே போட்டோம். It is his fate, let him go. That is called submissive behavior. Aggressive behavior அப்படின்னா what it means? Aggressive behavior அடிச்சு திருத்துது, திட்டுறது, வயலண்டா பிஹேவ் பண்றது. வேலைக்கு ஆகாதுமா. இன்னைக்கெல்லாம் வளர்ந்த பசங்க எல்லாருமே நம்ம எல்லாம் பேப்பர்ல எல்லாம் பாக்குறோம். என்னெல்லாம் பாக்குறோம்? கடிந்து சொல்லிட்டாங்க அப்படின்னு என்னென்னோ பண்ணிடுறாங்க பசங்க. அதுக்கு வேலைக்கு ஆகாது. அப்போ லீ அண்ட் கேண்டர் 2 பேர் அமெரிக்காவில் இருந்தாங்க. இந்த லீ அண்ட் கேண்டரை பத்தி நான் வந்து ஒரு வெபினாரே பண்ண போறேன். நம்ம முன்னாலே அனௌன்ஸ் பண்ணிடுறேன். அந்த வெபினார் 1 hour நடக்கும். முன்னாடியே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி நான் அட்வான்ஸ் நோட்டீஸ் கொடுக்குறேன். அந்த வெபினார்ல இந்த அசர்டிவ் டிசிப்ளின், லீ அண்ட் கேண்டருடைய அசர்டிவ் டிசிப்ளின் டீட்டெயில்டா உங்களுக்கு புரிகிற வார்த்தையில் எடுத்துட்டு போவேன். அந்த லீ அண்ட் கேண்டர் என்ன பண்ணாங்க? பள்ளிக்கூடங்களில் படிக்கக்கூடிய குழந்தைகளை ஹவு டு டிசிப்ளின் தம் ப்ராப்பர்லி ஒரு சிஸ்டம் கொண்டு வந்தாங்க. அந்த சிஸ்டம் தான் இப்ப நம்ம சுருக்கமா சொல்ல போறேன். இதனுடைய விரிவான எபிசோடு நான் பின்னால போட போறேன். நான் அவங்க என்ன சொல்றாங்க? முதல்ல என்னால முடியாது, ஐ கேனாட் கரெக்ட் மை சில்ட்ரன், அதுல இருந்து வெளியில வாங்கன்னு சொல்றாங்க. அதனால இன்னைய தேதியிலிருந்து நான் ஹெல்ப்லெஸ், நான் ஹோப்லெஸ், என்னால முடியாது, இந்த வார்த்தையை அதுல இருந்து வெளியில வாங்க. யூ ஹாவ் டு ஓன் ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்போ வண்டியில் ஏறுறோம், we get into a car, you hold the steering, then the vehicle is in our control. கண்ட்ரோல் இல்லைன்னா வெஹிக்கிள் என்ன ஆகும்னு உங்களுக்கு தெரியும். ஸோ யூ டேக் சார்ஜ். அட் தி சேம் டைம் வித் அ ஸ்மைல். டிசிப்ளின்ல ஒரு குற்ற உணர்வோடு நம்ம சப்மிசிவ்ல குற்ற உணர்வோடு விட்டுறோம். அக்ரெசிவ்ல அடித்து திருத்தணும்னு பார்க்கிறோம். இது 2மே நமக்கு வராது. குழந்தைகளோட உட்காந்து பேசுங்க. நான் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கலாம், 4th ஸ்டாண்டர்ட் படிக்கலாம். நான் எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன். சின்ன கிளாஸ்க்கும் எக்ஸாம்பிள் கொடுக்குறேன், பெரிய கிளாஸ்க்கும் எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். சப்போஸிங் ஒரு குழந்தைய ஹேண்ட் ரைட்டிங் சரியில்லை, அவர் வந்து ஹேண்ட் ரைட்டிங் எழுத மாட்டேன்ட்டாரு. சப்போஸிங் a child's handwriting is not good and he is refusing to do handwriting practice, you have to sit with the child and explain to him that handwriting is so important, it will get you mark. The பாரு, அக்கா கையெழுத்து எப்படி இருக்கு பாரு, அந்த பாப்பா கையெழுத்து எப்படி இருக்குன்னு பாரு, உன் கையெழுத்து எப்படி இருக்குன்னு பாரு, பாரு என்னுடைய கையெழுத்து நல்லா இல்லை, ஏன்னா சின்ன வயசுல நான் பிராக்டிஸ் பண்ணல. எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ரைட்? அதே மாதிரி மார்க் வருதா, குவார்டர்லி எக்ஸாமோ மந்த்லி டெஸ்ட்டோ இல்லை சைக்கிள் டெஸ்ட்டோ வருதா, அந்த மார்க் வச்சு டிஸ்கஸ் பண்ணுங்க. இதை பாருப்பா, 10 மார்க்குக்கு நீ 2 மார்க் வாங்கியிருக்க, 10 மார்க் நீ 1 மார்க் வாங்கியிருக்க,
80 மார்க்கு நீ 15 மார்க் வாங்கியிருக்க. இந்த மார்க் வாங்கினானே நீ என்ன செய்ய போறேன்னு பொதுவா உட்காந்து பேசுங்க. பேசிட்டு so I am not responsible, I am helpless, is a hopeless child, I have no control. Don't say that. Take charge. ரெண்டாவது 5 விஷயங்கள்ல நம்ம கிளியரா இருப்போம் சொல்லிட்டு வீட்டுக்கு தேவையான 5 டிசிப்ளின் இதான 5 எடுத்துக்கோங்க. இதான 5. காலையில் எத்தனை மணிக்கு எழுந்திருக்கணும், எத்தனை மணிக்கு நீ வீட்டை விட்டு புறப்பட்டு போகணும், ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ரிலேட்டிங் டு நேர நிர்வாகம், டைம் மேனேஜ்மெண்ட். நம்பர் 2, என்னென்ன வேலையில் நீ வீட்டில் கண்டிப்பாக செய்யணும். ஹோம் ஒர்க் செய்யணும், அப்புறம் கிளாஸ் ஒர்க்கு செய்யணும், உன்னுடைய புத்தகங்களை நீயே எடுத்து வச்சுக்கிடணும், உன்னுடைய ஸ்மார்ட் ஃபோனுக்கு நான் 15 நிமிஷம் தான் டைம் கொடுப்பேன், அதுக்குள்ளே நீ ஆஃப் பண்ணிடணும். டெலிவிஷனில் இது உள்ள நேரம் தான் நீ பேசணும். நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். 5 விஷயம். யூ டேக் 5 இம்பார்ட்டன்ட் திங்ஸ். திஸ் இஸ் கால்டு கிரைட்டீரியா. ஒரு சார்ட் பேப்பர் எடுத்து இந்த 5 எழுதிருங்க. அவங்க வீட்டுக்கு என்ன வேணுமோ எழுதிருக்குங்க. எழுதி அதை ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு இந்த 5 விஷயங்கள்ல நான் கராரா இருப்பேன் உன்னோட. அது நீங்க நெகோசியேட் பண்ணணும். அந்த குழந்தையோட உட்காந்துக்கிட்டு நீங்களே எழுதக்கூடாது. நீங்க என்ன பண்ணணும், இந்த பார் தம்பி, காலையில நீ இப்போ 7:30 மணிக்கு எழுந்திருக்கிற. யூ ஆர் கெட்டிங் அப் அட் 7:30. We'll agree from this month onwards you will get up at 6 o'clock. ரேடியோ 5 மணிக்கு வராதீங்க, 6 o'clock. Do you agree? இல்லம்மா, I want some more time. All right, 6:15. So you negotiate. சாயந்தரம் 4:30 மணிக்கு நீ வீட்டுக்கு வர. 4:30 மணிக்கோ 5 மணிக்கோ வர. நான் 6 மணிக்கு நீ உட்காந்துடணும் படிக்கிறதுக்கு. ஒத்துக்கிறியா? இல்லைம்மா, எனக்கு ஒன்றும் கொஞ்சம் கிரிக்கெட் விளையாடணும்னு ஆசையா இருக்கு. ஆல் ரைட், 6:30 வச்சுக்கோ. ஆனால் 6:30ன்னா 6:30 தான். அது நான் லீனியண்டா இருக்கு. ஐ வில் நாட் பி லீனியன்ட் ஆன் தட். ஓகே, ரைட். அன்னி ஹோம் ஒர்க்கு நீ பண்றதுக்கு ஒரு டைம் கொடுப்பேன். 7லேருந்து 8, இல்லை 7லேருந்து 7:30, இல்லை 6:30லேருந்து 7. ஒத்துக்கலாமா? இல்லைம்மா, நான் 6:30 மணிக்கு நான் மேத்ஸ் பண்ணான்னு படிக்கிறேன். ஐ வாண்ட் டு ஸ்டடி மேத்தமெட்டிக்ஸ் at 6:30. ஓகே, கேன் வி ஹேவ் at 6 o'clock? Can we have 6:30, 7:30, whatever? Agree. So you write down this and put it, display it. So we both of us agree. It is an agreement between the child and the parent. Okay. Then Lian Cantor என்ன சொல்றாங்கன்னா, ஒவ்வொரு முறையும் அந்த குழந்தை அதை கன்ஃபார்ம் பண்ணச்ச ஒபே பண்ணும்பொழுது you give a credit point. You know, when we go to a shop, when we purchase, they give you a credit point. If you use the city card, they give a credit point. So என்ன சொல்றாங்க, இன்னைக்கு மணி 6:30 மணி ஆயிடுச்சு, சாயந்தரம் கரெக்டா நீ சொன்னபடியே வந்து உட்காந்துட்டப்பா. ஓகே, I'll give you 2 marks. ஓகே, ரைட். மார்னிங் 6:30 மணிக்கு எழுந்திருக்கணும், கரெக்டா எழுந்துட்டப்பா. I'll give you 2 marks. Okay, you agreed that we will write the handwriting practice for 15 minutes. You written 2 marks. So give that mark. And every time you don't do that, give a negative mark. 6:30 மணி நீ வந்து ஹோம்ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்கணும். 7 மணி ஆயிடுச்சா, 1 மார்க் மைனஸ். 15 நிமிஷம் ஹேண்ட் ரைட்டிங் பண்ணணும், நீங்க பண்ணலையா, 1 மார்க் லெஸ். ஸோ வார கடைசியில எவ்வளோ பாயிண்ட் வாங்கியிருக்காங்க, எவ்வளோ பாயிண்ட் இழந்திருக்காங்க சொல்லிடுங்க. தென் யூ ஹாவ் அ ரிவார்ட் பாயிண்ட். 50 பாயிண்ட் நீ அக்யூமுலேட் பண்ணியன்னா, இஃப் யூ அக்யூமுலேட் 50 பாயிண்ட்ஸ், ஐ வில் கெட் யூ திஸ், ஐ வில் கெட் யூ 5 ஸ்டார். 75 பாயிண்ட் வந்தியானா, ஐ வில் டேக் யூ அவுட் ஃபார் அ மூவி. 100 பாயிண்ட் வந்தியானா இது மாதிரி. ஸோ லியன் கேண்டர் they talk about a point rated discipline reward system. எல்லாருக்குமே இந்த ரிவார்டுனா பிடிக்கும். நீங்க போய் பாருங்க, நிறைய பேர் எனக்கு இவ்வளோ கிரெடிட் பாயிண்ட் வந்தது. நம்ம ஜிபே எல்லாம் யூஸ் பண்றோம் பாருங்க. இந்த ஜிபே இமீடியட்லி they will send a message, you have so much reward point, would you like to encash it கேட்பாங்க. So it becomes a beautiful game. So
இன்னைக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க? இன்னைக்கு இல்ல நாளைக்கு இல்ல நாளன்னைக்கு மறுநாள்ல you are going to first of all decide, no, I am not going to be helpless, I am going to take charge. Then discuss with your children, write down that 5 points மாத்திரம், அதுக்கு மேல வேணாம். ரொம்ப சர்வாதிகாரியாக, don't become an autocrat. 5 point, இந்த 5 point காம்ப்ரமைஸே கிடையாது, ரைட்? சிமிலர்லி இதை பார்க்குறவங்க யாராவது டீச்சர்ஸாக இருந்தீங்களான்னா கிளாஸ் ரூம்ல கூட யூ நெகோஷியேட் வித் த ஸ்டூடெண்ட்ஸ் 5 points. காத்தால 9 o'clock கிளாஸா கரெக்டாக வந்துடணும். ஆல் ஆஃப் யூ அக்ரி? எஸ் மேம், புட் இட் ரைட். Whenever you have a question to ask, you have to raise your hands and then only talk. Do you agree? Yes ma'am, put it there. Right. All of you will do the homework. Without homework, you will not come back to the class. Do you agree? Yes ma'am, put it on the board. So as a group, the teacher starts monitoring the group discipline. Then the teacher tells the 40-30 students, 100 point vandadana, I will get you all a 5-star chocolate. 200 point vandadana, I will talk to the principal and take you out for a picnic. So Lee and Cantor discipline talks about an agreement between the student and the parent, between the student and the teacher. So the sum and substance of Lee and Cantor assertive discipline is, we are not going to be submissive. We are not going to be aggressive. We are not going to be violent with the children. So it becomes a beautiful game where we slowly develop the children. One point I want to make it. சில நேரங்கள்ல நம்ம அது மாதிரி புதுசாக கற்றுட்டோம் அப்படின்னா மறுநாளே இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், நம்ம ட்ரை பண்ணுவோம். இட்ஸ் நாட் பாசிபிள், ரைட்? இத்தனை நாளாக விட்டு திடீர்னு இன்னைக்கு நம்ம நாள்லேருந்து நான் டிசிப்ளினாக இருப்பேன், நோ. ஸ்லோலி பார்த்துட்டே வாங்க, இது மாதிரி பார்த்துட்டே வாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இந்த ரூலுக்குள்ளே வரலாம். இஃப் இட் இஸ் நாட் ஈவன் 5 points, 3 points வச்சுக்கோங்க, 2 points வச்சுக்கோங்க. இல்லை நாளையிலிருந்து நம்ம எல்லாருமே 1 மணி நேரம் செல்ஃபோனை நம்ம எடுத்து வச்சிருவோம், அது மாதிரியான டிசிப்ளின். ஸோ இன் பிரீஃப், Lee and Cantor assertive discipline is a system of bringing about discipline in children, both in the house as well as in the school. Very briefly, this is the one. And I will make, in fact, I have done assertive discipline ஒரு 8 எபிசோட் நான் பண்ணியிருக்கேன். இந்த குரூப்பில் அந்த லிங்க் நான் போடுறேன். நீங்கள் அதை டீட்டெயில்டாக பார்த்தீங்களானாலே இன்னும் இதை நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. நான் நாளைக்கு என்ன சப்ஜெக்ட் பண்ண போகிறேன்றது நாளைக்கு மார்னிங் நான் அனௌன்ஸ் பண்ணுறேன். Now I have already spoken for more than 15 minutes. Next 10 minutes is available for question and answer. Anybody can ask any question. The forum is open for question. Sir, கோபிச்செட்டிப்பாளையம் சார், பத்மாவதி பேசுறேன் சார். சொல்லுங்கம்மா. எஸ் சார், ஐ நீட் யுவர் ஹெல்ப்ங்க சார். உங்களுக்கு அவரை பத்தி நான் பேசணுங்களா, இது வேணுங்க சார். யாருமா? உங்க அப்பாயின்மெண்ட் கிடைக்குங்களா? உங்க அப்பாயின்மெண்ட் கிடைக்குங்களா? வந்து பார்க்கிறதுக்கு தானே, தாராளமா பார்க்கலாமா? ஆமாங்க சார். எனக்கு வந்து என்னுடைய நம்பர் கொடுத்துருக்கல, அதுல வந்து ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க. என் டைரியை பார்த்து ஐ வில் கிவ் an appointment. நோ ப்ராப்ளம். ஓகேங்க சார், தேங்க்யூ வெரி மச். எங்க பேசுறீங்க நீங்க? ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்ங்க சார், கோபிச்செட்டிப்பாளையம், ஈரோடு டிஸ்ட்ரிக்ட். ஈரோட்ல இருந்து பேசுறீங்க. பத்மாவதி பார்த்து சாரி. எஸ். So you send my message, I will give you an appointment, you can come and meet me. Thank you. Any other? Okay, thank you sir. சார் நமஸ்காரம் சார், நான் சாருஸ்ரீயோட பேரண்ட் பேசுறேன். சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. அவ எல்லாமே பர்ஃபெக்ட்டா பண்றா, ஆனா எனக்கு வந்து ரொம்ப பேசுற மாதிரி இருக்கு சார். சரி ஓகே. அது ஏன்னா அது வந்து சில இடத்துல வந்து ஓகேவா இருக்கலாம். அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் இப்ப எங்க எப்படி பேசணுமோ அதெல்லாம் கரெக்டா பேசுவா. எல்லாரும் அதே மாதிரி எடுத்துக்கிறது இல்ல தாட்ட. ஏன்னா சில டைம்ல அவ வந்து என்னன்னா ஒரு சொல்ல போனா அனிமல்ஸோட பாஷை பேசணும், கத்துக்கணும். அனிமல்ஸ் வந்து பேசுது இல்லையா, அனிமல்ஸ் கிளி இந்த மாதிரிலாம் அதோட பாஷை எல்லாம் நம்ம கத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லும் போது சுத்தி இருக்கிறவங்க வந்து உன் பொண்ணு வந்து கொஞ்சம் தேவையில்லாததெல்லாம் பேசுறா அப்படிங்கும் போது நம்மளுக்கு ஒரு ஆஸ் ஏ பேரண்டா எனக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அது எதனால அவ வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அது 100% அவர் கரெக்டா தான் வளர்ந்துட்டு இருக்கா. பட் ஆனா சுத்தி இருக்கிறவங்க உன் பொண்ணு வந்து எக்ஸ்ட்ரா நிறைய யோசனை பண்ணி கேக்குறா அப்படின்னு சொல்லும் போது
ஐ ஃபீல் ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. அதுக்கு என்ன பண்ணலாம் சார்? ஓகே, இந்த குழந்தைகள் வந்து வளவளன்னு பேசுவாங்க. they are called extrovert னு பேரு. சில குழந்தைகள் பேசவே மாட்டாங்க. they are called introvert னு பேரு. extrovert இருக்கிறதுனால ஒரு பிரச்சனையும் கிடையாது. அது அவங்க நேச்சர். ஆனா நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா, வளவளன்னு ஏதான பாதிப்பு இருக்கான்னு பாருங்க. மத்தவங்க சொல்றாங்கன்றது பாதிப்பு இல்லை. வளவளான்னு பேசுறதுனால என்ன பாதிப்பு? அதனால அவங்க நேரம் வேஸ்ட் ஆகுதா? இல்ல அதனா பசங்கியா பேசுறாங்களா? இல்ல மத்தவங்களை எதிர்த்து பேசுறாங்களா? இல்ல வள்ளு வள்ளுன்னு பண்றாங்களா? இல்ல சம்பந்தமே இல்லாம உளறிட்டு இருக்காங்களா? அந்த கிரைட்டீரியா பாருங்க. வளவளன்னு இது தப்பே கிடையாது. இன்ஃபேக்ட் எபிலிட்டி டு கான்வர்ஸ் ஃப்ளூயன்ட்லி இஸ் அ கிஃப்ட். நிறைய பேருக்கு வராது. அதை சேனலைஸ். ஒருத்தர் ஒரு ஸ்டூடெண்ட் இப்படிதான் இருந்தாரு. அவரு கிளி இருப்பாராம். படமா கிளி படம், அப்புறம் படம், ஆமை படம் போட்டே இருப்பாங்க. வீட்டுல எல்லாம் அவங்க வந்து அவங்களை எடிஷன் பண்ணுவாங்க. அவர் தான் வால்ட் டிஸ்னியா வந்தாரு. அதனால அந்த இது தவறே கிடையாது. அதனால யூ கேன் சேனலைஸ் இட் until and unless it disturbs her routine. There is no problem. Absolutely correct. Don't try to correct her. இல்ல அவ வந்து வெளியில வந்து எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, உன் பொண்ணு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா பேசுறா, அறிவுக்கு அதாவது வயசுக்கு மேல நல்லா பேசுறா, கரெக்டா பேசுறா அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. ஆனா அவ நீங்க சொல்ற மாதிரி எதுவுமே கோவப்பட மாட்டா, அக்ரெசிவ் ஆக மாட்டா, எதுவும் எல்லாத்தையும் சாந்தமா பேசுவா. ஆனா பேசிக்கிட்டு இருப்பா. எல்லாரும் உங்க பொண்ணு வந்து வாயை திறந்தா மூடுறதே இல்ல. நாளைக்கு அவங்களே பாரதி பாஸ்கரா வரலாம், இல்ல ராஜாவா வரலாம், சாலமன் பாப்பையா வரலாம். நத்திங் ராங் இன் தட். டெவலப்பர், நோ ப்ராப்ளம். ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூமா, தேங்க்யூ. எனிபடி எல்ஸ்? சார் சரவணவேல் பேசுறேன் சார். சொல்லுங்க சார். எனக்கு இப்ப இந்த அசர்டிவ் டிசிப்ளின்ல லீ அண்ட் கேண்டர் அவங்களுடைய பிரின்சிபல் படி அவங்களுக்கு சில ரிவார்ட்ஸ் பாயிண்ட்ஸ் நம்ம தரோம். அந்த ரிவார்ட்ஸ் பாயிண்ட்ஸ் படி ஸோ இஃப் யூ அட்டைன் திஸ் மச் பாயிண்ட்ஸ் தென் வி ஆர் கிவிங் சாக்லேட், அதர்வைஸ் மூவிக்கு அழைச்சிட்டு போறோம். இது மாதிரிலாம் நம்ம இந்த ரிவார்ட்ஸ் பாயிண்ட் அவங்க ரீச் பண்ணோம்னா இது செய்யறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் இருக்கு. ஆமா, ஓகே. இப்ப இதுல என்ன என்னோட டவுட்னாங்க சார், இப்ப அந்த பசங்க ஸ்கூல்ல அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்க இல்லையா, ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்ல சில பிள்ளைங்க இந்த மாதிரி ஒரு ரூல்ஸ் இல்லாம அவங்க நிறைய குழந்தைங்களுக்கு அது கிடைச்சிடுது. கிடைச்சிடுது. இப்ப இந்த பிள்ளைங்களுக்கு நம்ம இது செஞ்சாதான் நமக்கு இது கிடைக்குது அப்படிங்கும் போது சில குழந்தைங்க இதை ராங்கா கூட எடுத்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு இல்லையா? சில இது மிஸ்யூஸ் பண்ணி வீட்ல இருந்து சம்டைம் நம்மள்ட்ட இருந்து ஸ்டீல் பண்ணியோ இல்லைன்னா நம்மள்ட்ட இருந்து பொய் சொல்லியோ கூட வேற ரூட்ல போறதுக்கு சான்சஸ் இருக்கு இல்லையா? அதை எப்படி ஓவர் கம் பண்றதுங்க சார்? ஓகே, நம்ம ரெண்டு விஷயத்தை பத்தி பேசுறோம். ஒண்ணு வந்து ரிவார்டு சிஸ்டம்னு சொல்லுவாங்க. கம்பெனிகள்லாம் கூட பாத்தீங்கன்னா ரிவார்ட் சிஸ்டம் உண்டு. நீ ஒழுங்கா வேலை பத்தியானா உனக்கு ப்ரமோஷன் கொடுப்பேன், கேஷ் வாட் அப்படின்பாங்க. அதே மாதிரி பள்ளிக்கூடத்துல நீ ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினேன்னா ஐ வில் கிவ் யூ பேட்ச் கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம கிரெடிட் கார்டு யூஸ் பண்றோம், அதில் கூட ரிவார்ட் சிஸ்டம் உண்டு. ஸோ ஒன் இஸ் த ரிவார்ட் சிஸ்டம். நம்ம வீட்டில் நமக்குள்ள அரேஞ்ச் பண்ணிக்கூட ரிவார்ட் சிஸ்டம். அதை வின் பண்ணும் பொழுது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் வருது. திஸ் இஸ் ஒன் ஆஸ்பெக்ட். தி செகண்ட் ஒன் இஸ் யூ ஆர் டாக்கிங் அபவுட் an attitude, அவர் மிஸ்கான்டக்ட் கேட்குறோம். அதாவது பணம் எடுக்கிறது, பணத்தை திருடுறது, இல்லை பொய் சொல்றது, இதெல்லாம் மிஸ்ஷிப். Now we are not talking about disciplinary procedure. Please understand, assertive discipline is different, disciplinary proceeding is different. தப்பு பண்றாங்கன்னா உங்களை கூட்டு கண்டிக்கணும், தப்பு பண்றாங்கன்னா உங்களை நம்ம கரெக்ட் பண்ணணும். There are two different things. இப்போ நான் வந்து ஒரு 5 ஸ்டார் கொடுக்குறேன், அந்த 5 ஸ்டாரும் பள்ளிக்கூடத்தில் மற்ற மாணவர்கள் கொடுக்கக்கூடிய 5 ஸ்டாரும் அந்த குழந்தைகளுக்கு தெரியும். they are not equivalent. பார்க்க இப்போ வாழைப்பழமே இருக்கு. நான் எங்க அப்பா அம்மா எனக்கு மெச்சி கொடுத்த வாழைப்பழம் வேறு, என் பையன் என் ஃப்ரெண்டு எனக்கு வாழைப்பழம் கொடுத்தாரு, அந்த பசங்களுக்கு தெரியும். So what we need to encourage is, this is a reward for your good conduct.
That is what I am trying to say. So there are two different things. என்னுடைய இந்த லியன் கேண்டர்னுடைய அந்த 8-7 எபிசோடு இருக்கு, அதனுடைய லிங்க் நான் இதிலே போஸ்ட் பண்றேன். ஏற்கனவே நான் என்னுடைய ஏகலவையில போட்டிருக்கேன். அதை நீங்க பாத்தீங்கன்னா இதுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். அதுக்கு மேல உங்களுக்கு சந்தேகம் தானே எனக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க. ஐ வில் கிளாரிஃபை இட் இன் கப்புள் ஆஃப் மீட்டிங்ஸ் லேட்டர். தேங்க்யூ சரவணவேல் சார். தேங்க்யூ சார். யாருமா ரித்திக் பேரண்ட் சொல்லுங்க. சார் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு படிக்க உட்காரும் போது ஒரு இன்ட்ரெஸ்டோட உட்காருவாங்க சார். அதுக்கப்புறம் கொஞ்சம் லிட்டில் போர் ஆனதையுமே வந்து ப்ரொகாஸ்டினேட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. நாளைக்கு பண்ணிக்கலாம், நாளைக்கு பண்ணிக்கலாம். அந்த மாதிரி என்னதான் உங்களுக்கு கோல் என்ன பண்ணணும், ஏன் படிக்கிறோம் எல்லாம் தெரிஞ்சாலும் அந்த சோம்பேறித்தனம் வந்து அவங்களோட படிக்கணுங்கிற டிசையரை விட வின் பண்ணிடுதுங்க சார். அதனால ப்ரொகாஸ்டினேட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அதை எப்படி ஓவர் கம் பண்ண வைக்கிறதுங்க சார்? சோம்பல், ப்ரொகாஸ்டினேஷன், சுறுசுறுப்பு, எரிச்சல், பொறாமை, இது எல்லாமே நேச்சுரல் இன்ஸ்டிங்க்ட் தான். ஓகே, சப்போசிங் சோம்பல் என்பது 2 விதமா இருக்குமா. ஒன்று, உடம்பே டயர்டா இருக்கலாம். இல்லை நம்ம கூட ஞாயிற்றுக்கிழமை காலையில் பார்த்தோம்னா தினம் 5 மணிக்கு எழுந்திருக்கிறோம், இன்னைக்கு கொஞ்சம் தூங்கலாமே அப்படி தோன்றதுல தப்பு கிடையாது. இப்போ நீங்க கேட்ட கேள்விக்கு முதல்ல படிக்கிறவா, அதுக்கப்புறம் நீ தோய்வாயிடுறிய, என்ன காரணம்னு உட்காந்து நம்ம பேசணும். பேசிட்டு அவங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கணும், இந்த கணக்கு பாடம் இருக்கு, இந்த கணக்கு பாடத்தில் ஒரு நாளைக்கு யூ ஹேவ் டு சால்வ் 3 problems. Now what is the benefit you are going to get? You have to explain to them. The motivation is not from the problem to be solved, but the result of solving the problem is the motivation. Motivation is intrinsic னு சொல்லுவாங்க. டிசிப்ளின் இஸ் இன்ட்ரின்சிக். அதாவது என் மனசுல வரக்கூடிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் மோட்டிவேஷன் தவிர மற்றவங்க சொல்றது கிடையாது. ஸோ யூ சிட் வித் தி சைல்ட் அண்ட் யூ கேன் டெல் அசர்டிவ்லி, இது பாருங்க நீங்க படிக்கிறத பார்க்குறேன், 45 minutes படிக்கிறீங்க, முதல் 3 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் எல்லாம் படிக்கிறீங்க, அப்புறம் தோய்வு வந்துடுது, என்ன காரணம்னு பேசுங்க அவங்களோட. பேசி யூ ஹேவ் டு கரெக்ட் இட், தென் தே வில் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே சார். தேங்க்யூமா. சொல்லுங்க. நான் தர்ஷனுடைய பேரண்ட் பேசுறேன். இப்போ நீங்க ஜஸ்ட் என்ன சொன்னீங்களா சார், ஹேண்ட் ரைட்டிங்காக சொன்னீங்கல்ல. ஆமா. அது இப்போ ஸ்கூல்ல வந்து ஒரு 20 minutes அவங்களுக்காக வந்து ஒதுக்கி நீங்களே ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்குற போல கொடுத்தா அவங்க வீட்டுல கொஞ்சம் ஒரு பயத்தோட வந்து பண்ணுவாங்க சார். நாங்க சொல்றத வந்து அந்த அளவுக்கு கேட்க மாட்டேங்கிறாங்க. கண்டிப்பா. இப்ப சாதாரணமா எப்பவுமே எல்லா ஸ்கூல்லுமே ஹேண்ட் ரைட்டிங்க்கு 0 hour கொடுப்பாங்க. Certainly we are going to introduce it. One, at the same time வீட்டில் கூட அந்த 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஹேண்ட் ரைட்டிங் எழுத வைக்கணும். பட் டெஃபினெட்லி ஐ வில் டேக் யுவர் சஜஷன் பாசிட்டிவ்லி. அண்ட் எவ்ரி ஸ்கூல்ல 0 hour ஹேண்ட் ரைட்டிங் கொடுப்பாங்க, அது கொடுப்போம். ஆனால் இப்போ பள்ளிக்கூடத்தில் 40 minutes கிரிக்கெட் சொல்லி கொடுப்பாங்க. அந்த 40 minutes கிரிக்கெட் வந்துடாது, அவர் கிரவுண்ட்ல போயிட்டு விளையாடணும் ஞாயிற்றுக்கிழமை கோச். இது ரெண்டும் சேர்ந்தா தான் வரும். Certainly we will do it, you also do it. Thank you. Okay sir, thank you sir. Okay, that is more than 9 o'clock. I'm happy that all of you have joined from far and many places. வெளியில இருந்தெல்லாம் சேர்ந்திருக்கீங்க. We will meet exactly again tomorrow 8:30 to 9. I'm very very happy that this is going on very well. நாளைக்கு நான் பேச போற டாபிக் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் டாபிக். இந்த செல்போன்ல இருந்து பசங்களை எப்படி வெளியில கொண்டு வருது அதை பத்தி நம்ம பேச போறோம். 15 minutes some ideas கொடுக்க போறேன் நானு. And looking forward to meeting you all tomorrow this time. Good night, all of you. Okay sir, thank you sir. Thank you very much for Thank joining. you. Thank you.